Hello team, welcome back to our channel Market Intelligence. ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டாக வந்த இந்த ஆண்ட்ரபிக் நிறுவனத்துடைய க்ளவுட் ஏஐ அதனால மார்க்கெட்டில் ஐடி முக்கியமாக ஐடி செக்டாரில் நடந்த ஒரு இம்பேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஜோஹோடைய சிஇஓ ஸ்ரீதர் வெம்பு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் எல்லா நியூஸ் சேனல்ஸ் அண்டு சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாத்துலேயும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நம்ம வந்து எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண மாட்டோம். மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் நடக்குது, ஒரு அப் அண்ட் டவுன் நடக்குதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக தான் பார்ப்போம். நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இது வந்து டெக்னிக்கலாக எப்படி இம்பாக்ட் பண்ணுது, இது ஏன் வந்து இந்த இப்போ ஒரு கிராஷ் வந்திருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஐடி செக்டர்ஸ்லாம் ஸோ அது எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் இப்போது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோடைய சார்ட் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் மட்டுமே இல்லாமல் குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்லையுமே ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோடைய சார்ட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த நியூஸ் வந்து ஒரு 1 வீக் இருக்குமா. ஸோ ஆல்மோஸ்ட் February 3 அன்னைக்கு ஒரு மார்க்கெட் வந்து நல்லா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு ஒரு 1.5% கிட்ட ப்ளஸில் முடிஞ்சிருக்கு, ஒரு 500 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் மலமலன்னு அங்கேருந்து சரிஞ்சு எவ்வளோ உட்காந்து கீழே வந்துருக்கு பாருங்க. ஸோ அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேலேருந்து எடுத்துக்கலாம். அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 7% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு கிராஷ்ன்றதோட ஒரு கரெக்ஷன் சொல்லலாம். ஒரு 10% அப்போ போச்சுன்னா தான் ஒரு கிராஷ்னு சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இமேஜில் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பாருங்க, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டபுள் டாப்னு சொல்லுவாங்க. டபுள் டாப் டபுள் பாட்டம். இது வந்து டபுள் பாட்டம். இது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு லைன்ல உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கணுமா? ஸோ கைஸ், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி நான் மொபைலில் தான் வந்து இந்த சார்ட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி கைஸ், இப்போ பாருங்க கிளியராக எப்படி ஒரு டபுள் டாப் போயிருக்குன்னு பாருங்க இது. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிடலேன் இது முன்னாடி ஒரு பிக்சரில். இப்போ பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட் இங்கே மேலே போயிருக்கானா. ஸோ இங்கேருந்து திருப்பி இங்கே கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ அகைன் இங்கே வந்து கீழே வந்து இங்கே இருக்கான் இப்போ. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு சப்ளை ஜோன் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அங்கே வைக்கலாம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. ஸோ எங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு இங்கே வைக்கலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் கீழே வந்து இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி மார்க்கெட் பாருங்க எவ்வளோ கிளியராக வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்குமா. நான் இப்போ இன்னைக்கு 10th February நான் ஆக்சுவலி இன்னைக்கு 10th February நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த நியூஸ் வந்ததுலேருந்து இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% இறங்கிருக்கு. அதான் இங்கே டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அந்த ஆண்ட்ரபிக் நிறுவனத்துடைய கிளவுட் ஏஐ வந்ததால் தான் வந்து மார்க்கெட்லாம் இறங்குது. ஸோ ஐடி செக்டர்ஸோட ஸ்டாக் டிசிஎஸ் விப்ரோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாக் ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் இறங்குது. ஸோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து பாருங்க மார்க்கெட் எவ்வளோ கிளியராக பாருங்க, இந்த இடத்துல இந்த சப்போர்ட் அங்கே போயிட்டு ஒரு டபுள் டாப்பு அண்ட் தென் சப்போர்ட் இருக்கு பாருங்க. இங்கே இந்த இடத்தாண்ட ஆக்சுவலி இங்கே பாருங்க, இங்கே போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ன்றது வருங்க. நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா சரி மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நியூஸ்ன்றது நெகட்டிவ் நியூஸஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நேரம் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிராஷ் வருமானா எப்படா ஒரு டைம் தான் வரும். ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து பேஸ்ட் ஒர்க் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக தான் வந்து பார்த்தா மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வச்சுங்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் இந்த உங்களுக்கு 34,600லேருந்துட்டு 33,500 இருக்கலாம். ஓகேங்களா? அங்கே வந்து சாரி ஓகே அரௌண்ட் ஒரு இருக்கு போலே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வருமா.
33,000 இன்னும் 4,500 ஓகேங்களா. இந்த 1000 பாயிண்ட்ஸ்குள்ள வந்து மார்க்கெட் வந்து ஒரு திருப்பி சப்போர்ட் எடுக்கும். அப்படி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 31,000 வந்தாலும் மார்க்கெட் வரலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கரெக்ஷனாக தான், ஒரு கிராஷ்னே சொல்லலாம், கிராஷ்னு சொல்றது கரெக்ஷன் சொல்லலாம். ஸோ அரௌண்ட் அந்த மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வைக்கிற மார்க்கெட் இன்கேஸ் வந்துச்சுன்னா ஒரு 20%. ஓகே, அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து இங்கிருந்து திருப்பி வந்து பூம் ஆகி மேலே தான் இங்கிருந்து இன்கேஸ் இங்க வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா இங்கிருந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இது இன்கேஸ் இதை தாண்டி கீழே போச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது வந்து போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இல்லை, அது இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படியே போச்சுனாலும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா சான்சஸ், ப்ராபபிலிட்டி இதுதான். ஸோ ஆக்சுவலாக பார்த்துக்கோங்க மார்க்கெட் எவ்வளோ டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுதுங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் ஏஐ வந்ததால ஐடி செக்டரோடைய ஸ்டாக்லாம் பயங்கரமாக விழுந்துச்சு. யூடியூப்ல போனாலும் இல்லை நியூஸ் சேனல்ஸ் எங்கே போனீங்கனாலும் எல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ ஐடி செக்டர்ஸ் தான் இங்கே அவ்வளோதான், ஏஐ எல்லாமே பார்த்துக்கோம், எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லே ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பாருங்கள் மார்க்கெட் வந்து எவ்வளோ டெக்னிக்கலாக ஒர்க் ஆகிருக்குதுன்னு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த விஷயத்தை யாருமே வந்து ரிவைல் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து இது சொல்கிறோம். மேபி யாருன்னா ஒருத்தர் 2 பேர் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாமே அந்த பேனிக், அந்த பரபரப்பு என்னன்னா அந்த ஒரு இந்த நியூஸ் வந்ததால இந்த கிராஷ் வந்துச்சுன்னு தான் பார்க்குறாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்கறதில்ல. ஸோ மார்க்கெட் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, இருந்தாலும் அவங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கைஸ், இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் அந்த கிளவுட் ஏஐ யூஸ் பண்றதால அவங்களுக்கு வந்து பார்த்தா ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இப்போ எம்ப்ளாயிஸ் வச்சு அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் வந்து பண்ற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ பண்ணுதுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமும் மிச்சமாகும், அந்த காஸ்ட்டும் மிச்சமாகும். ஸோ அவங்க அதை காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து மேலே எவ்வளோ தான் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் திருப்பி வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாயிஸ் பண்ணா மேபி அந்த லே ஆஃப் எதனா பண்ணா இன்கேஸ் மேபி லே ஆஃப் பண்ணாங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு தான் ப்ராப்ளம் ஆகும், ஐடி ஸ்டாக்ஸ்க்குலாம் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஏஐ சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இந்த நியூஸ் வந்து இது வந்து ஐடி கம்பெனிஸ்க்குலாம் பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே என்னன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் விப்ரோ போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டா, சர்வீஸ் செக்டார் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ அவங்க செய்ய வேண்டிய வேலைலாம் ஏஐ பண்ணிடுறதால ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கலாம். ஆனால் வந்து ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனிஸ்லாம் நல்லா மேலே போட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டாக போகணுன்றது தான் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இல்லை கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ 20 lakhs பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல வேலை போகும்னு சொல்றாங்க. ஆனால் வந்து 40 lakhs பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்னன்னா நீங்க ஐடி எம்ப்ளாயிஸ் நீங்க வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. இவங்க சொல்ற மாதிரி நீங்க தொடர்ந்து உங்க ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது தான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்லாம் பார்த்தீங்கன்னா நோட்ல தான் எழுதிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் யாருக்கும் வேலை இருக்காது, ஸோ எல்லாமே சிஸ்டம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து அன்னைக்கு கூட இன்னைக்கு ஜாஸ்தி இருக்காங்களா கம்மியா இருக்காங்களா? ஸோ ஏடிஎம் வந்துச்சு, அப்போ வந்து பணம் கொடுக்குற வேலையை கேஷியர்ன்ற ஒரு அந்த ஒரு போஸ்டிங்கே இருக்காது, ஸோ அந்த ஒரு ரோல் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சு பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே ஜிபே வந்து யூபிஐ வரைக்கும் வந்தாச்சு. இருந்தாலும் பேங்கிங் இருக்குது, ஆனால் எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமாக தான் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஏஐ வந்தாலுமே அதனுடைய பொட்டன்ஷியல் என்னதான் வந்து பொட்டன்ஷியல் இருந்தாலுமே ஸோ அதனுடைய நீட் வந்து அதிகமாக தான் தேவைப்படும், கண்டி கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ யாருன்னா சொல்றாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாலாம் சொல்றாங்க ஏஐ வருது எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும், எம்ப்ளாயிஸுக்கு வேலை இல்லை, ஸோ எல்லாம் லே ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யாரும் பிலீவ் பண்ணாதீங்க. உங்களுடைய இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், நீங்க பாருங்க. ஸோ ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் நீங்க வந்து யாரும் பேனிக் ஆகிறதால உங்களை எல்லாருமே யாரையும் வந்து லே ஆஃப்லாம் பண்ணிட மாட்டாங்க. என்னால ஸோ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பற்றி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்லாம் வந்து புதுசாக நியூஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு போகிறதில்ல. மேபி 10 இருக்கிற போஸ்டிங் 5 ஆகலாம். ஆனால் வந்து ஏஐனால வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை நான் சொன்ன மாதிரி அந்த பேங்கிங் செக்டர்ல நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயால அந்த 5ன்றது 15-20 கூட தேவைப்படலாம் அந்த எம்ப்ளாயிஸோடைய நம்பர் வந்து. ஸோ அதனால சொல்கிறேன் யாரும் வந்து பயப்படுறதால ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து உங்க ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மார்க்கெட்ல இருக்கேன். ஸோ மார்க்கெட்ல வந்து நான் வந்து இப்போ வந்து புதுசா வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் ஒன்று தான், ஆல்வேஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணும் அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனலைஸ் பண்ற டூல்ஸ்லாம் வந்து புதுசாக வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மார்க்கெட் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால
ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன ஒன்றா, இதுக்கு வந்து காம்படிஷன் யாரும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்து காம்படிஷன் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பேலன்சிங் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து பேனிக்லாம் ஆக தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்கு. ஏஐ வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கும் வேலை நடந்துட்டு இருக்கா இல்லையா, அவ்வளோதான். ஸோ இதை பற்றிலாம் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக தான் ஒர்க் ஆகுன்றது தான் இதனுடைய நியூஸு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் லே ஆஃப் அப்படிலாம் இருக்காது. நம்ம அதே மாதிரி நம்ம இந்தியன் ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டாக போகணும். ஸோ லைக் கூகுள், யூடியூப் அந்த மாதிரி. ஸோ பெரிய பெரிய கம்பெனி வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நிறைய இருக்கு. ஃபேஸ்புக் அந்த மாதிரி போகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் இந்த சர்வீஸ் பேஸ்டாக கொஞ்சம் இல்லாமல் நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்டாக மூவ் ஆனோம்னா நம்மளுடைய எக்கனாமி சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க லேபர்ஸ் லைக் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து போகிறதா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு இது மூலமாக சொல்ல வந்தது. ஸோ யாருமே இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மார்க்கெட் வந்து பாருங்க எவ்வளோ டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இது ஒரு கரெக்ஷன் பேஸ். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி அகைன் மேலே போயிருக்கு, அண்ட் தென் இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட் மேலே தான் போகுது. ஸோ இதுக்காக யாரும் பேனிக் வேணாம், பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா ஓரளவுக்கு கீழே எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறது தான் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அந்த கீழே வர ஸ்டாக்கை வாங்கி போடுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஐடி செக்டர்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரோவிங் செக்டர் தான். ஸோ அதனால வந்து நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க தேவை. அண்ட் தென் அனதர் ஒன் திங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி சார்ட்ல நம்ம பார்த்துடலாம், மந்த்லி சார்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், நான் வந்து மந்த்லி சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு கைஸ். என்னன்னா இங்கே பாருங்க, இங்கேருந்து இங்கே ஒரு கரெக்ஷன் வந்திருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போயிட்டு திருப்பி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாருமே பேனிக் ஆக தேவையில்ல, இது வந்து ஒரு கரெக்ஷன் பேஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக தான் மூவ் ஆகுது. ஸோ பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஐடி எம்ப்ளாயிஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் வேலை போயிடும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து பேனிக் ஆக தேவை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 மந்த் ஆர் 6 மந்த்து உங்களுடைய சேலரி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஆடம்பரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண தேவையில்ல. அண்ட் இஎம்ஐ தேவையில்லாத இஎம்ஐஸ், ஸோ லக்ஸரியாக வேண்டாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன் கொண்டு போங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி வந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் ஆல்வேஸ் க்ரோயிங் செக்டர் தான். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் கன்வே பண்ண வர வேண்டிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நம்ம பார்க்கலாம். கீப் இட் டச். தேங்க்யூ ஸோ மச்.